இறுதி வீரன் பாகம் 2. கொடிய மிருகத்தின் துரத்தலால் பள்ளத்தில் விழுந்தான் ருத்தன். நல்ல வேளையாக அந்த பள்ளம் நீர் தேங்கியிருந்ததால் பெரிய காயங்கள் ஏதும் இன்றி தப்பினான். சில கணங்கள் அங்கேயே ஓய்வு எடுத்தான். எவ்வளவு சிந்தித்தாலும் அவனுடைய கடந்த காலம் குறித்து சிறிதளவும் ஞாபகம் வரவில்லை. அவனுக்கு தெரிந்தது ஒரே ஒன்று, அவன் பெயர்தான். அதுவும் அவன் கைகளில் கத்தியால் செதுக்கப்பட்டிருப்பதால்தான். அதே நேரத்தில் வானுயர்ந்த கோட்டையில் ஆஜானுபாகுவான தோற்றத்தில் ஒருவன் மகிழ்ச்சியுடனும் கர்வத்துடனும் மக்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பெயர் கார்முகன். அவனே தற்சமயம் மேல்தேசத்தின் பேரரசன். மெல்ல நடுங்கிக் கொண்டு அவன் முன் வந்தான் மந்திரி காசங்கி. மாமன்னா, வணக்கம். ஒருவேளை அவன் வந்துவிட்டால் என எச்சரிக்கையுடன் கேட்டான். அதை கேட்டு இடைமறித்த கார்முகன் பெரும் சிரிப்புடன், கவலை வேண்டாம், நான் அவனை வாழ முடியாத இடத்துக்கு அனுப்பிவிட்டேன். எழுந்து நிற்கக்கூட முடியாதவனாய் அவன் அங்கே தவிப்பான். உனக்கு ஓர் ரகசியம் சொல்கிறேன். அவனுடைய மரணத்தை அவன் வீழ்த்திய மிருகங்களை பார்த்து கொள்ளும் என சிரித்தான். மந்திரி காசங்கி திடுக்கிட்டு பார்த்து, அது கீழ்தேசமா என்று குரல் நடுங்க கேட்டான். அதற்கு கார்முகன், ஆமாம், கீழ்தேசம். அது முதல் நிலை உலகம். இடையுலகம், மேலுலகம் இரண்டிலும் வாழத் தகுதியற்றவர்கள் அங்கே தள்ளப்படுவார்கள். மனிதனோ விலங்கோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் இரக்கமற்ற அடங்காத பசி கொண்டவர்களாக அங்கே உதவுகின்றனர். ருத்ரன் தோற்கெடுத்த பல மிருகங்கள் அங்கேயே இருக்கின்றன. அவைகளே அவனது மரணத்தை காத்திருக்கின்றன. ஒருவனை கொல்ல நினைப்பவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? அதைத்தான் நான் செய்துள்ளேன் என்று பெருமிதத்துடன் கூறினான். இருந்த ருத்ரன் வெளியேறும் வழியை தேடத் தொடங்கினான். குகைக்குள் இங்கும் அங்கும் தேடி கற்களை நகர்த்தி பார்த்தான். ஆனால் இருள் சூழ்ந்திருந்ததால் எதையும் செய்ய முடியவில்லை. குகையின் ஓரத்தில் நிலவொளி படர அந்த வெளிச்சத்தில் அமைதியாக அமர்ந்தான். சோர்வால் அங்கேயே உறங்கி போனான். அவனது கனவில் சில காட்சிகள் தோன்றின. ஒரு கிராமத்தில் மக்கள் சோகமாக அழுது கொண்டிருந்தனர். அதை கண்டு ருத்ரனின் கண்களும் நீர்த்தது. அடுத்து அவன் யாரோ ஒருவருடன் போரிடுவது போல சில காட்சிகள் விரைவாக வந்து சென்றன. திடுக்கிட்டு அவன் விழித்தான். அப்பொழுது காலை சூரிய ஒளி குகையின் உள்ளே மெல்ல புகுந்தது. மீண்டும் வெளியேறும் வழியை தேடத் தொடங்கினான். குகையின் மேல் பகுதியில் இருந்து சில கொடிகள் உள்ளே தொங்கியதை கண்டான். அவற்றை பற்றி பிடித்து மேலேறி காட்டுக்குள் தன் இலக்கு அறியாத பயணத்தை தொடங்கினான். ஒருபுறம் தன் கடந்த காலத்தை மறந்த ருத்ரன் நான் யார் என்ற மர்மத்தை தேடி செல்கிறான். மறுபுறம் கார்முகன் மேல் தேசத்தின் பேரரசனாக இருந்த போதும் ருத்ரனை என் கையால் தான் கொல்ல வேண்டும் என்ற ஆசையில் அவன் படும் கஷ்டங்களை நினைத்து மகிழ்கிறான். இருவருக்கும் என்ன தொடர்பு? அதை அறிய தொடர்ந்தும் கதையை கேளுங்கள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். புதிய பாகங்களை தவறாமல் காண சொல் அருவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை அழுத்தவும். புதிய கதை வந்தவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.